Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கர்த்தர் உங்களை காண செய்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் இந்த கொரோனா வைரஸ் வந்ததுனால நிறைய ஜனங்கள் அழிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை கண்மணி போல காத்து கைவிடாமல் வழிநடத்தி வருகிறார். பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள் உங்களை சோர்வதாக இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களை உங்கள் பாதம் கீழே அவர் கரை வச்சு பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். அவர் நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறார். மை காட், அவர் நல்ல ஒரு தந்தையாக இருக்கிறார். அவர் நல்ல ஒரு அரசனாக இருக்கிறார். அவர் நல்ல ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அவர் நல்ல ஒரு மீட்பராக இருக்கிறார். நம்மளை சுகமாக்குறவராக இருக்கிறார். அவர் நம்ம வாக்கு மாறாதவராக இருக்கிறார். வாக்கு மாறாதவர். அவர் என்றும் வாக்கு மாறாதவர். அவர் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணினார் அதேபடி அவர் செய்து முடிப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வார்த்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. அவர் நல்ல ஒரு நம்மளுக்கு பலவீன நேரத்தில் அவர் நல்ல ஒரு பலத்தை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்ம சோர்வுற்ற நேரத்தில் அவர் நல்ல ஒரு சுகம் பலம் தந்து அவர் வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். எந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும், உங்கள் கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் உங்களை கஷ்டத்திலும் கண்மணி போல பாதுகாக்கிறவராக இருக்கிறார். உங்கள் சந்தோஷத்திலும் உங்கள் சோர்விலும் உங்கள் பலவீனத்திலும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அவர் உங்களோடு இருந்து அவர் உங்களை வழிநடத்துவார். மனுஷங்க சந்தோஷமான நேரத்துல இருப்பாங்க, கவலையான நேரத்துல நீங்க மட்டும்தான் உட்கார்ந்து அழுவீங்க. ஆனா ஆண்டவர் எல்லா நேரத்திலும் சதா காலம் உயிரோடு இருந்து உங்களோடு இருக்கிறார். இதோ முதிய பர்யந்தம் சதா நாட்களில் உங்களோடு இருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் எப்பொழுதும் உங்களோடு இருந்து அவர் உங்களை வழிநடத்துகிறார். அவர் வாழ்க்கையில பலன், உங்க வாழ்க்கையில ஆறு மட்டும் முடிவரை அவர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்த தேவனாக இருக்கிறார். எல்லா காரியமும் அவரால்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அவர் தான் நம்ம மீட்பின் காரணர். அவர் மூலமா தான் நம்ம இதெல்லாம் ஆசையா வரும். இந்த கொரோனா வைரஸ்னால ஜனங்கள் பாதிக்கப்பட்டு அழிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் உங்களை கண்மணி போல வழிநடத்தி பாதுகாத்து இருக்கிறார். அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். கர்த்தர் இதுவரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம நம்மளை பாதுகாத்து வைக்கிற கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். கர்த்தர் நம்மளை நிர்மூலமாப்ப கர்த்தரோட கிருபை. அதனால கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அவர் நம்மளை படிச்சவர். அவர் மட்டும் முடிவரை நம்ம மேல அன்பு கூறுவராக இருக்கிறார். அவர் அன்பு ஈடு இணையே இல்லாது. அவர் ஏசப்பா நம்மள மேல அன்பு கூறனால அவர் உயிரே நம்மளுக்காக விட்டார். அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நம்மளுக்காக விட்டார். ஏன்? அவர் நம்ம மேல அன்பு வைச்சார். அன்புதால் தான் நம்ம மேல அவர் பிரிய வைச்சார். கர்த்தர் ஆசைப்பறாங்க. இந்த நேரத்துல கர்த்தர் நீங்க எந்த கவலையா இருக்கிற அவர் வாரம் மட்டும் முடிவரை உங்களோடு இருக்கிறார். நீங்க எந்த கவலையாக இருக்கலாம், சோர்வாக இருக்கலாம், எந்த நேரத்திலும் கர்த்தர் உங்களோடு இருக்க உங்களை பார்த்து கொண்டே இருக்கிற அவரை வழிநடத்து கொண்டே இருக்கிறார். சோர்வு நெருக்கம், அந்த இந்த நெருக்கத்துல நீங்க இருக்கலாம். ஆனா கர்த்தர் எங்களோடு இல்லையே நீங்க சொல்லலாம். அந்த நெருக்கத்திலும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவராக. ஆமென். இப்போது நாம் ஜெபிப்போமா? ஏசப்பா, ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, இப்போது ஆண்டவரே ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, இப்போது கொரோனாவால் பாதிக்கப்பட்டது ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இப்போது மருத்துவமனையில் ஆண்டவரே வியாதியாக இருக்கிற ஒவ்வொருத்துக்காக ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, மருத்துவமனையில் ஆண்டவரே அப்பா இருக்கிறவங்க சீக்கிரம் சுகப்பட்டு வீட்டுக்கு வரணும் ஏசப்பா. மருத்துவமனையில் இருக்கிறவங்க ஆண்டவரே அந்த நோய் மானேசப்பா. எத்தனோ பேர் மருத்துவமனையில் அவதிப்படுறாங்க ராஜா. ஆக்சிஜன் இல்லாம ஆண்டவரே அப்பா, ஆக்சிஜன் இல்லாம ஒவ்வொருவரும் மறிக்கிறாங்க ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. மருத்துவமனை ஆண்டவரே சுகமாக பண்ண ஆண்டவரே. அது மட்டும் வீட்டு தனிமையில நிறைய பேர் இருக்கிறாங்க ராஜா. அந்த வீட்டு தனிமையில் இருக்கிறவங்க சுகமாக பண்ண ஆண்டவரே. எத்தனோ குடும்பங்கள் ஆண்டவரே தங்களுக்கு தெரிஞ்ச உறவுகளை இழந்து இருக்குது ராஜா. இந்த கொரோனாவால நிறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க ஆண்டவரே. இந்த கொரோனாவால நிறைய பேர் அழிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க ராஜா. எங்க தேசத்து மாதிரி கண்ணோக்கமா இருங்க ஆண்டவரே. இந்த கொரோனாவால பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அது மட்டும் இந்த கொரோனாவால ஆண்டவரே வேலையை இருந்தவங்க கூட இருக்கிறாங்க ராஜா. இந்த கொரோனாவால அப்பா அநேக பேர் வேலையை இருந்திருக்கிறாங்க ராஜா. அப்பா வீட்டுல ஒன்றே இல்லை ராஜா. எங்க தேசத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இரவுக்கு ஆண்டவரே சில பேர் சாப்பிடாம ஆண்டவரே படுக்கைக்கு போறாங்க ராஜா. எத்தனை கோடி பேர் ஆண்டவரே இந்த கொரோனாவால வேலையை இருந்திருக்காங்க ராஜா. அப்பா அந்த குடும்பங்களை நீரே ஆறுதல் திரும்ப இருந்து வயனத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே இந்த கொரோனாவால நிறைய பேர் ஆண்டவரே அப்பா வேலையை இருந்துக்கிறாங்க ராஜா. எங்க தேச பொருளாதாரமே அப்பா இப்ப சூழ்ச்சிக்குள்ள இருக்குது ராஜா. அப்பா ஆண்டவரே அப்பா எங்க தேசமே கண்ணோக்கமா இருங்க ராஜா. அப்பா ஆண்டவரே இந்த கொரோனா நீக்கி போடுங்க ராஜா. ஆண்டவரே எங்க தேசத்துல ஒரு அமைதியான அப்பா நில அப்பா
நிம்மதியான ஆண்டவரே அப்போ ஒரு நிலை ஏற்படணும் ராஜா. ஆண்டவரே அது மட்டும் இல்லாம இந்த ஜபத்துல ஒவ்வொரு கந்துக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிற ராஜா. அவங்களுக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை தாங்க ராஜா. அவங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுல அந்த பிரச்சனை இருந்தா அவங்களை நீக்கி போடுங்க ராஜா. அவங்களுக்கு நல்லா சுகம் தாங்க ஆண்டவரே. அவங்க நல்லா பலம் தாங்க ஏசப்பா. அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அது மட்டும் இல்லை ஆண்டவரே இந்த கொரோனா ஒவ்வொருத்தரும் நீக்கி போடுங்க ராஜா. இந்த கொரோனா எங்க தேசமே தப்பித்துக் கொள்ள கிருபை செய்த வருங்காலத்தில் இந்த கொரோனாவே அந்த பேரை நாங்கள் கேள்விப்படாதது இந்த கொரோனாவே முழுவதாக எங்க தேசத்துல ஆண்டவரே இல்லாமல் போக ஆண்டவரே நீ கிருபை செய்ய வேண்டுமே ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே எங்க தேசத்து மேல அற்புதங்கள் செய்யுங்கப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்துல நிறைய இழப்புகள் ராஜா. அப்பா ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் அப்போ ஒரு குடும்ப தந்தை ஆண்டவரே தாயை எழுந்திருக்கு ராஜா. இந்த நிலைமை எல்லாமே மாறணும் ராஜா. எங்க தேசத்துல அநேக பேர் இந்த கொரோனாவில மறைச்சிட்டாங்கப்பா. அப்பா ஆண்டவரே இந்த கொரோனாவில இருந்து எங்க தேசத்துக்கு ஒரு விடுவு காலத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா உன் துக்கம் சந்தோஷமா மாறும்னு சொன்னீங்க ராஜா. அப்பா நானே அப்பா என் தழும்புகளால நீங்க குணமாகலன்னு சொன்னீங்க ராஜா. உங்க ரத்தம் எங்க தேசத்து மேல ஊற்றப்பட்டு ஆண்டவரே எங்க ஆண்டவரே உங்களுடைய ரத்தம் எங்க தேசத்து மேல பாயிட்டு ராஜா. ஒவ்வொரு தினமும் ஒரு ரத்தத்தினால சுகப்பெற கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா உங்க கையில ஒப்பு கொடுங்க ராஜா. அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருக்கும் இந்த ஆண்டவரே அவங்க சுகவனத்திலிருந்து பலவீனத்துல நீக்கி போடுங்க ராஜா. அப்போ தெய்வீக சமாதானம் அவங்களை நிரப்பட்டு கிருபை செய்யுங்க ராஜா. பயத்தின் ஆவி எடுத்து போடுங்க அப்பா. இந்த கொரோனா கண்டு பயப்படுற ஆவி எனக்கு வந்துடுமோ என்று பயப்படுற அந்த பயத்தின் ஆவி இயேசுவின் நாம சுட்டரிக்கிற ராஜா. இந்த பயத்தின் ஆவி எடுத்து போடுங்க ராஜா. அப்பா அது மட்டும் இருந்தவரே ஒரு சமாதானத்தை சந்தோஷ தெய்வீக சந்தோஷத்தை தாங்க ராஜா. ஒப்பு கொடுக்குற ராஜா. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.